கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அதாவது யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான், தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது துக்கத்தோடு நிறைய துன்பங்களோடு கூட, துக்கத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு கூட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அப்போ இந்த யாபேஸ் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அவனை குறித்து எப்படி சொல்லப்படுதுன்னா, அவன் மிக நல்லவன், தன் சகோதரரை காட்டிலும் அவன் சிறந்தவன், அவன் விசேஷித்தவன் என்று சொல்லப்படுகிறான். ஒரு துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்டதான ஒரு மனிதன் யாபேஸ். அப்போ உண்மையாகவே அவனை பார்க்கும் போதெல்லாம், இவன் பிறந்த நாள்லேருந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் குடும்பத்தில் சொல்லலாம், இரத்த சம்பந்தமான உறவுகள் சொல்லலாம். இவன் பிறக்கிற நேரத்தில் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ காரியங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தையை தேவன் மாற்றுகிறார். இந்த வேதனையான இந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுகிறார். சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதரரை பார்க்கிலும் மிக சிறந்தவனாய் விசேஷித்தவனாய் காணப்பட்டான். காரணம் என்ன அப்படின்னா, யாபேஸ் தேவனிடத்தில் அவன் செபிக்கிறதை கீழே தொடர்ந்து வாசிக்கிறோம். நம்ம அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னு சொல்ல, உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லப்படுகிறது. அதாவது நீர் என்னோடு நெருக்கமாக இரும் என்று அர்த்தம். உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லுகிறான் யாபேஸ். 10ஆம் வசனத்தில் நடுப்பகுதியிலே உமது கரம் என்னோடு இருந்து, நீர் என்னோடு நெருக்கமாயிரும், நீர் என்னோடு ஐக்கியமாயிரும், நீர் என்னோடு கரிசனையாயிருன்னு முதல்ல சொல்கிறான். அப்போ தேவன் அவனோடு நெருங்கி வருவதனால, தேவன் அவனோடு கூட, யாபேஸ் தேவனோடு கூட இருவரும் நெருக்கமாய் ஐக்கியமாய் இருக்கிறதுனால தான் இந்த யாபேசுடைய வாழ்க்கை மாறுகிறது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்தினார். தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எவரும் என்னை காயப்படுத்தாதபடி என்று சொல்லப்படுது. எவரும் என்னை காயப்படுத்தாதபடி என்று சொல்லப்படுது. எவரும் என்னை காயப்படுத்தாதபடி, நான் காயப்படும்படி வார்த்தைகளை பேசாதபடி அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி அவன் செபித்தான். அப்போ தேவன் அவனோடு இருந்ததுனால, யாபேஸ் தேவனோடு நெருக்கமாக இருந்ததுனால, ஐக்கியமாக இருந்ததுனால தான் யாபேசுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். அவனுடைய வாழ்க்கை சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய், சிறந்தவனாய், ஒரு விசேஷித்தவனாய் காணப்பட்டான். அவனுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்கினான், விருத்தடைய பண்ணினான். உண்மையாகவே நாட்களில் நம்முடைய செபமும் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவரே என்னோடு நெருக்கமாயிரும், ஆண்டவரே நீ என்னோடு நெருக்கமாயிரும் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணணும். செபிக்கிறோம், ஆனால் தேவன் நம்மோடு கூட நெருக்கமாக இருக்காராங்கிறத பார்க்கணும். நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோமா சொல்லி பார்க்கணும். அப்போ யாபேசோட செபம் அதுதான், நீர் என்னோடு நெருக்கமாக இருன்னு சொன்னான், என்னோடு ஐக்கியமாக ஆண்டவரே சொன்னான். தேவனுடைய நெருக்கம்தான்
யாபேசுடைய வாழ்க்கையை உயர்த்தினது. உண்மையாகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துவார். சகோதரரை பார்க்கிலும், சொந்த பந்தங்களை காட்டிலும், எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல கனம் பெற்ற மனுஷியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்ம செபிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரே என்னோடு நெருக்கமாகிரும் ஆண்டவரே அப்படி சொல்லி செபத்தை ஆரம்பிக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக சோதரம். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.